ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைதராபாடி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பன்னீர் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே பேனில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது தயிரில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டார் அனீஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தயிரில் ஆட் பண்ண மசாலாவை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விடலாம் மசாலாலாம் இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமையும் கஸ்தூரி மெய்த்தியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான ஹைதராபாடி பன்னீர் ரெடி.